சாது கொச்சு குஞ்சன் என்று சொல்லி ஒரு பிரசங்கியார் ஊழியக்காரன் இருந்தது அநேகருக்கு தெரியும். இவர் கன்வென்ஷன் கூட்டங்கள் ஊழியங்கள் நிறைவேற்றுவதற்காக பல இடங்களுக்கு சென்று அந்த இடங்களிலே தங்கி பல நாட்கள் தங்கி ஊழியம் செய்து ஆண்டவருடைய செய்தியை சொல்லிவிட்டு வருவது வழக்கமாக இருந்தது. ஒரு முறை அவர் ஒரு இடத்திலே சென்று நற்செய்தியை அறிவித்து சில நாட்கள் தங்கி கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்திவிட்டு, பழைய காலம் எந்த ஃபோனோ வேறு எந்த கம்யூனிகேஷனோ இல்லாத காலம், அவர் பல நாட்கள் தங்கி அந்த ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்ப வருகின்ற போது அவருடைய 2 பிள்ளைகள் காலரா நோயினாலே செத்து விட்டார்கள். இதை சாது கொச்சு குஞ்சன் அறியவில்லை. அவர் வீட்டுக்கு நேராக வந்தார். இவர் வீட்டுக்கு முன்பாக வருவதை அவருடைய மனைவி கண்ட உடனடியாக ஓடோடி போய் வாசலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவரிடத்தில் ஒரு காரியத்தை இந்த சாது கொச்சு குஞ்சன் பிரசங்கியாருடைய மனைவி கேட்டாங்க. என்ன தெரியுமா? அன்பரே, நான் ஒரு காரியத்தை உம்மிடத்திலே கேட்கிறேன். உம்மிடத்திலிருந்து எனக்கு பதில் வேணும். என்னம்மா? அவர் கேட்டாங்க. ஒரு எஜமா தான் ரொம்ப விரும்பின ஒரு பொருளை தான் ரொம்ப விரும்பின நம்பிக்கைக்குரிய இன்னொரு நபரிடத்தில் சில காலம் வைத்திருப்பதற்காக கொடுத்து விட்டு சென்றார். அந்த அவர் கொடுத்த பொருளை வாங்கி கொண்ட இந்த நபர் மிக அருமையாக பாதுகாத்தார், நன்றாக நேசித்தார். இவ்வளவு காலம் அந்த பொருள் அவரிடத்தில் இருந்தபோது அதை பாதுகாத்த நபருக்கும் இந்த பொருள் மீது மிகுந்த பற்றும் பாசமும் அன்பும் வந்துவிட்டது. சில காலம் முடித்து அந்த பொருளை கொடுத்த நபர் அவரிடத்திலே வந்து, நான் தந்த பொருளை திரும்பத்தா என்று கேட்டார். இவருக்கும் கொடுக்க மனசில்லை, பழகிட்டோம், நல்ல அன்பாக இருந்துட்டு. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நீர் என்ன நினைக்கிறீர்? அந்த பொருளை அதற்கு உரியவரிடத்தில் கொடுக்கணுமா இல்லை இவங்களே வச்சுக்கணுமா? ஏன்னா இவரும் அதை வச்சுட்டவரும் பாதுகாத்துட்டவரும் இதை ரொம்ப விரும்புகிறார். உமக்கு எது சரி என்று படுகிறது? சாது கொச்சு குஞ்சன் சொன்னாராம், அதை உரியவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அதை உரியவரிடத்திலே கொடுக்க வேண்டாம், அதுதான் நீதி. இந்த அம்மா உள்ளே போனாங்களாம். காலராயினாலே செத்து போன இந்த 2 பிள்ளைகளையும் கரத்திலே தூக்கி கொண்டு சாது கொச்சு குஞ்சனிடத்திலே கொடுத்தார்களாம். இந்த சாது கொச்சு குஞ்சன் இந்த 2 பிள்ளைகளையும் கரத்திலே ஏந்தி விட்டு பாடினார். துக்கத்திൻ്റെ പാന പാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. ദോഷമായിട്ടെന്നോടൊന്നും എൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. எனக்கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இழப்புகளின் மத்தியிலே கூட ஆண்டவர் துக்கத்தின் அனுபவத்தை எனக்கு தந்தால் நான் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன். அவர் என்னை அடித்தால் கூட அவர் என்னை நேசிக்கிறவர் என்பதை இந்த சாது கொச்சு குஞ்சன் தன்னுடைய விசுவாச வாழ்விலே நம்பினார், அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாச வாழ்வு என்பது இதுதான். ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது இதுதான்.